நேத்து கேரளாவை சேர்ந்த 26 வயது இளைஞர் அனந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால அவர் தன்னுடைய சூசைட் நோட்ட இன்ஸ்டாகிராம்ல பதிவாக போட்டிருக்கிறாரு. அதில் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர். ஆர்எஸ்எஸ்ல தொடர்ந்து எனக்கு உளவியல் ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் துன்புறுத்தல் ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெளிவா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நோ ஆர்கனைசேஷன் ஹஸ் எவர் evoked such profound animosity in me as the RSS. They are filled with venom. Advice to others: never befriend an RSS member. And an urgent call to rescue victims and provide them counseling." அப்படின்னு சொல்றார். அதாவது ஆர்எஸ்எஸ் ஷாக்காவுல இருக்கக்கூடிய நெறைய பேருக்கு இந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. அவர்களை எல்லாம் காப்பாற்றி அவங்களுக்கு உரிய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதெல்லாம் என்னால நிரூபிக்க முடியல. ஆனா என்னுடைய தற்கொலையே இதற்கான ஒரு சான்றாக நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து இதற்கான எந்த பதிலும் வரல. ஆனா ஆர்எஸ்எஸ் எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒருத்தர் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது பல பேரை யோசிக்க தூண்டுது. இன்பாக்ட் அவருடைய சூசைட் நோட்ல கடைசியா பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸும் சொல்லிட்டு போறாரு. எஜுகேட் யுவர் சில்ட்ரன் அபவுட் செக்ஷுவல் சேஃப்டி. பிவேர் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் இயக்கத்திடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து இதுக்கு என்ன பதில் வருது.